Hi, hello, welcome and welcome to our street cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னோட signature dish number 4 தந்தூரி prawn masala. நானே ட்ரை பண்ணி came out well வந்த ரெசிபி. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட feedback சொல்லுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு subscribe பண்ணி support பண்ணுங்க. Thank you so much for watching our videos. Stay connected with our street cooking. Thank you. ஹாய், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான தந்தூரி ப்ரான் மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 1/2 kg ப்ரானை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிர்ச்சி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, ஃபுட் கலர்ஸு ஒரு பிஞ்சு, இது ஆப்ஷனல் தான். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி ஃப்ரைட் ஆனியன்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலு, நான் ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயிலை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. இது போக உங்களுக்கு லெமன் வேணும்னாலும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். கர்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எடுத்து வச்சுருக்கிற பவுடர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு பிஞ்சு ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் ஃபுட் கலர் தேவையில்லை தான், ஆப்ஷனல் தான். உங்களுக்கு காஷ்மீரி மிர்ச்சிக்கே நல்ல கலர் கொடுக்கும். இப்போது வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரான் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கும். நான் இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணல, உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலாவோட புளிப்பே கொஞ்சம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னு ஃபீல் ஆச்சு. அதனால் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு 8 hours இல்லைனா ஓவர் நைட் மேரினேட் பண்ணி வச்சுருங்க ஃப்ரிட்ஜில். இப்போது 8 hours அப்புறமேட்டுக்கு நம்ம ப்ரானை குக் பண்ணலாம். ஒரு கடாயில் பட்டர் இல்லைனா ஆயில் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரானை இதில் ஆட் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 7 minutes மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ப்ரான் நல்லா 8 hours ஃப்ரிட்ஜில் இருந்தனால கொஞ்சம் டைம் எடுக்கும் குக் ஆகிறதுக்காக தான் 5 to 7 minutes சொன்னேன். இதில் நான் சார்கோல் ஆட் பண்ணல. உங்களுக்கு சார்கோல் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் குக் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பவுலில் சார்கோல் பீஸை ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 2 minutes குக் பண்ணிங்கன்னா அந்த சார்கோல் ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா அதில் இறங்கிடும். இப்போ ப்ரான் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது ஃபைனலாக பட்டர் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். வேணும்னா உங்களுக்கு சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஸ்டே கனெக்டட் வித் அவர் ஸ்டில் குக்கிங். தேங்க்யூ.